அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னவா எங்க அம்மா முழிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? என் அம்மாவுக்கு தூக்கம் வரலையா? ஏன்டா அம்மா அம்மாவை காணோன்னு தேடுறீங்களோ? அம்மாவை கூப்பிடலாமா? பாப்பா ஊ சொன்னீங்கன்னா அம்மாவை கூப்பிடலாம். எங்க அம்மா ஊ சொல்றாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுமா. அப்பா மகனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிந்து எங்க அம்மாவை பாத்தியா? எவ்வளவு நேரம் ஆச்சு முழிச்சு இன்னும் அழல. எங்க அம்மாக்கு மட்டும் நான் பேசிக்கிட்டு இருந்தா போதும் உட்காந்து என்ன பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்பாங்க, ஏன் கேட்க மாட்டாங்க? திட்டு என்னம்மா ஒரு மாதிரி பெயினா இருக்கிற மாதிரியே இருக்குடா. பெயினா? வயிறு வலிக்குதா சிந்துமா? இல்ல இல்ல, பிரசவ வலிலாம் இல்ல. இன்னும் 1 month டைம் இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, வெயில் அடிச்சு கொளுத்துதா, அது உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுடா. சரி வா, இங்க வா, பக்கத்துல உட்காரு. கொஞ்ச நேரம் உன் கால் பிடிச்சு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏன்? இந்த சரத்தும் ஜீவாவும் என்னன்னு தெரியல, அப்பையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னமா புள்ளத்தாச்சி புள்ளைய கஷ்டப்படுத்தணும் கொஞ்சம் கூட கூறே இல்ல. கூர் இல்லையா? யாருக்கு? உன் அண்ணனுக்கும் அந்த ஜீவாவுக்கும் தான். சித்து இங்க பாரு, என் அண்ணனை திட்டாத. சரி ஓகே, அந்த ஜீவாவை திட்டுறேன். சித்து ஜீவாவையும் திட்டாத. ஏன் ஏன் எதுக்குன்னு கேக்குறேன். டேய் அவங்களே பாவம்டா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கஷ்டமா? யாரு? என் அண்ணன் சரத்தும் ஜீவாவும். அப்படி என்னமா கஷ்டப்படுறாங்க? என்னடா இப்படி கேட்டுட்ட? ஹாய். அதானே, என்னடா இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். ஏண்டா ஏன் பொண்டாட்டி நான் பாத்துக்க வேண்டாம்? நீங்க என்ன நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். நல்லதுக்கா? டேய் சித்து, பாப்பு என்ன பண்றா? என் மருமவ என்ன பண்றா? அவ என்ன பண்ணுவா? 2 நேரத்துக்கு ஒருக்க சாப்பிடுவா, மணிக்கு ஒருக்க பாத்ரூம் போவா. டேய் 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 டேய், குழந்தைங்கனாலே அப்படிதான்டா. அதுக்காக விட்டு விடு, நமக்குள்ள தானே. டேய் சரத்து, வாயாடி, என்னடி நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. டேய் டேய் தடிமாடு, மனுஷனாடா நீ? உள்ளத்தாச்சி பிள்ளைய நிக்க வச்சுட்டு நீ நல்லா உட்காந்துட்டு இருக்க. எழுந்துடா, எழுந்துரு. டேய் ஜீவா, இவ்ளோ நேரம் உட்கார்ந்து தான்டா இருந்தேன். உட்கார்ந்தே டயர்ட் ஆகுது. ஓ, அதனால கொஞ்ச நேரம் நின்னு டயர்ட் ஆயிடுவான்னு நினைச்சிட்டியா? எத்தனை வருஷம் ஆனாலும் உன் வாய் கொழுப்பு மட்டும் குறையாதுடா. சரி, பாப்பு என்ன பண்றா? என்ன இந்த டைம் தூங்காம முழிச்சிருக்கா? அத தாண்டா கேட்க வந்தேன். தூங்குறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி பக்கத்துல உட்கார வச்சு தாலாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு போனா, இந்த சித்து அம்மா அம்மான்னு பேசி பேசியே பிள்ளைய முழிக்க வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்டா? என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. ஷப்பா, இதுக்குதான் சிந்து, இதுக்குதான் படிச்சு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்காத, எங்க அம்மான்னு பாடா படுத்துவான்னு. பாத்தியா? டேய் லூசி எருமை. லூசி எருமையா? டேய் சித்து, உன்னை கூப்பிடறா பாரு. மாடு ஒன்னதான் சொன்னேன். என்னதானா? கன்சீவ் ஆன நாள் முதலா பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு மனசுல நினைச்சு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்திருக்க. அது எப்பவுமே சித்துவோட அம்மா தான். ஓ மாமியாரா? டேய் டேய், உனக்கம்மானா சிந்துக்கு மாமியார் தானடா? ஆமா, என் மாமியாரு என் அம்மாவ எல்லாம் ஒண்ணுதான். பாப்பா கேட்டுக்கோடா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ஒரு நிமிஷம் உட்கார விடாத. ஏண்டா மாமியார்னா அப்படித்தான் பண்ணணுமா? ஒன்ன பண்ணணும்டி. டேய் கண்டிப்பா பண்ணுவா. டேய் ஜீவா சும்மா இரேண்டா. சித்து, சரத்து, இன்னும் என் வாய்க்கு ஒரு போட்டு கிடைச்சிருக்கான்னு பாரு. இத்தனைக்கு ஒரு புள்ளைய வேற பெத்துட்டான். டேய் டேய், அது கொஞ்சம் சத்தமா சொல்லுடா. ஏன்? இல்ல, நான் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா துருன்னு அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கும் ஒரு குழந்தை பிறந்து பொறுப்பான மனுஷன் ஆயிட்டேன். எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லுடா. டேய் 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 டேய், புள்ளைய பெத்துக்கிட்டேன்னு சொல்லு, பொறுப்பான மனுஷன் மட்டும் சொல்லாத. ஏன்டா? கொஞ்ச நாள் பொறுப்பு இருந்தா புரிஞ்சு போச்சு. இந்நேரம் சிந்து மாதிரி ஜோதிக்காம இருக்கணும்னு நினைக்கிற. சிந்து மாதிரி? ஜீவா ஏய் சும்மா இருடா. சிந்தாமணி, கடைக்கு போறேன், உனக்கு ஏதாவது தேவைப்படுதா சொல்லுடி, சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னடா தேவை? நான் கேக்குறதுக்கு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறீங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆமா, வேணியவும் பாப்பாவையும் கூட்டிட்டு போறியா? ஆமா. சரி ஓகே, பாத்து போயிட்டு வா. டேய் சித்து, நானும் போறேன்டா. உனக்கு ஏதாவது வேணுமா? நீ போனா போதும்டா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சேட்டே பத்தியாடா, ஓவர் குசியாதான்டா இருக்க. அது ஒண்ணு இல்லடா, எங்க அம்மாவை நான் பாத்துட்டேன். எப்பா சாமி, புரியுது, அடுத்து உங்க அப்பாவை பார்க்க போற. சரி, பிறக்க போறது உங்க அப்பாவா இல்லாம? டேய் ஜீவா, அப்படி எல்லாம் பேசாத. எங்க அப்பா தான் பிறந்து வருவாங்க. அது எப்படி சித்து இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான்டா. என்னடா
நம்ம சிந்து தாரா பாப்பா டெலிவரிக்காக இங்க வந்தது. வந்து பாப்பா பிறந்ததும் கொஞ்ச நாளா எதிர்பாராம அபிமன்யு அங்கிள் தவறிட்டாரு. ஆனா எங்க அம்மாவே பிறந்து வந்துட்டாங்கன்னு நினைச்ச சித்து அப்பா போயிட்டாரு, அடுத்து அப்பா பிறந்து வரணும்னு உடனே ட்ரை பண்ணி அப்பாவை கொண்டு வரவும் ஏற்பாடு பண்ணிட்டான் பாருடா. டேய் லூசு லூசுதான், நான் லூசுதான். ஆனாலும் எப்படிரா பாரு, மொத பாப்பா பிரசவத்துக்கு வந்தவ இப்ப ரெண்டாவது பாப்பாவையும் பெத்துட்டு போயிடலான்னு சொல்லி தம்பிடா. நீயும் கான்பிடண்டா இருக்கியா? சரி விடு, உங்க கான்பிடன்ட் பெரியே பேசுற. ரெண்டாவது தம்பியவும் பெத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமாடா? இது உனக்கு அநியாயமா? அவனே கொன்றுவேன். என் தங்கச்சி என் கூடயே இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். அதானே இந்த வீட்டுக்குள்ள என்ன மாமியார் மருமக நாத்தனார் மாதிரின்னு சண்டையா நடக்குது? யாரும் வராம இருக்கிறதுக்கு. யாரு வந்தாலும் மாமா தங்கம் மாமா செல்லன் கொஞ்சுறாங்க. பிறகு எல்லாரும் இல்ல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடா, எனக்கும் பையன் பிறந்து 2 வருஷம் ஆச்சு. சரி, ஆனா அடுத்த குழந்தைக்கு ஜோதிகா செருப்பால அடிப்பேன்னு சொன்னாலா? ஆமாண்டா. ஆனா இந்த சித்து ஏன்டா இந்த விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? உண்மையிலே நம்ம சிந்துவை இவனுக்கு கட்டி கொடுத்து இவனை ஒரு யோகக்காரனா மாத்திட்டோம்டா. எப்படி பாரு, கேட்டது அம்மா, இப்ப கேட்டுட்டானே அப்பா. ஆக மொத்தம் அவன் அப்பா அம்மா கூட வாழாத வாழ்க்கைய குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு போறான். உனக்கு என்னடா செய்து தெரியலடா. ஆனாலும் லேசா வலிக்குது. அது ஏன்? அது லைட்டா கொஞ்சம் பொறாம. பூ சரத்து சொல்லுடி. என்ன சொல்றானே? அது ஒண்ணு இல்ல சிந்து, இன்னைக்கு சாப்பாடு செஞ்சதுல உப்பு இல்ல உரப்பு இல்ல, அதத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் லூசு, சாப்பாட்டுல உப்பு இல்ல உரப்பு இல்லன்னு பேசுற இடமாடா இது? போங்கடா, போய் கிச்சன்ல போய் பேசுங்கடா. கிச்சன்லயா? ஆமாங்கடா, கிளம்புங்கடா. கொஞ்ச நேரம் எங்களை தனியா இருக்க விட்டுறாதீங்க. இப்ப எல்லாம் தனியா இருக்க விடுவான்டா. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் ஒரு நிமிஷம் தனியா இருக்க விட மாட்டேனே. தனியா இருக்க விட மாட்டியா? ஏன்டா? இல்ல உனக்கு அண்ணன் தம்பி லூசு என்ன பேசுற? தப்புடா. இல்ல தாத்தா பாட்டி. என்னடா கேக்குற? அது ஒண்ணு இல்ல சித்து, உனக்கு அப்பா அம்மா தான் ரொம்ப பிடிக்குங்கிறத உன் செய்கையிலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து தாத்தா பாட்டி இல்ல சித்தப்பா பெரியமா பெரியப்பான்னு யாராவது பிடிச்சவங்க ரொம்ப இருக்காங்களா என்ன? இருக்காங்களேடா. யாரு அவங்க உசுரோட இருக்காங்களா இல்ல? லூசு இல்லடா, உசுரோட இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா சிந்துக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த சித்துக்கிட்ட விட்டு வைக்க கூடாதுடா. விட்டு வைக்க கூடாதா? ஏன்டா? அப்புறம் அடுத்து தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பான்னு ரெடி பண்ணிட்டா இவன் செஞ்சாலும் செய்வான்டா. வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எந்த வேலையா? அது ஒண்ணு இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு பிடிச்சவங்க போற இந்த குடும்பத்துல தானடா இருக்கீங்க. சரி ஓகே, இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டேய் ஜீவா, என்னடா பேசுற? அது ஒண்ணு இல்ல சிந்து, எல்லாம் உன் நல்லதுக்குதான். என்ன நல்லதுக்கு? சிந்து அவன் கிடக்குறான். சரி பாப்பாவுக்கு தேவையானது டேய் சரத்து அதெல்லாம் நான் பார்த்து வாங்கிக்கிறேன்டா. சரி ஓகே, ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க. இல்லாட்டி சிந்து அப்படியே எங்க கூட வாவே, பொடி நடைய நடந்து போயிட்டு வரலாம். நீயும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல? இல்ல ஜீவா, நான் நைட் எப்போதும் போல சித்து கைய பிடிச்சி நம்ம தெரு ஃபுல்லா நடந்துக்கிறேன். ஆனாலும் டேய் உன்ன மாதிரி பொண்டாட்டிய யாரும் இவ்வளவு தாங்கி தாங்கி பாத்துக்க முடியாதுடா. எங்க சிந்துவும் அந்த மாதிரி நீ பாத்துருக்கிறேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக சொல்லுடா. ஒண்ணு இல்லடா. சரத்து சொல்லுடி. சிந்து என்னமா வேணும்? இருந்தாலும் ஒரு டவுட். என்னடி? எனக்கு ரவா லட்டு சாப்பிடும் போல இருக்குடா. ஆனா கடையில வாங்க வேண்டாம். இவ்வளவுதானே? இப்பவே வைஷாமா சாலமா? இல்ல மதிய நீ ரவா லட்டு சூப்பரா செய்வாங்க. மதிய நீயே செய்ய சொல்லிடுறேன். அப்படியா? மதிய நீ தானே, நானே சொல்லிக்கிறேன். சிந்து என்ன திடீர்னு? தெரியல சித்து, திடீர்னு சாப்பிடும் போல இருந்தது. உன் மாமியார் கிட்ட கேளுடி. மாமியாரா? அதான் சித்துவோட அம்மா கிட்ட. ஜீவா என்ன இது அநியாயமா இருக்கு? இப்பதான் எங்க அம்மா நீங்க என் மாமியார் நீங்க. ஏன் மாமியார் எதுவும் வேலை சொல்லக்கூடாதா? டேய் சித்து என்னடா? என் சிந்து ஆசைப்படுறா. இப்பவே உங்க அம்மாவை எழுந்து என் சிந்துக்கு ரவா லட்டு செஞ்சு கொடுக்க சொல்லு. சிந்து, டே ஜீவா, எப்பவுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான்டா. எப்பவுமே என்னன்னாலும் சரி என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்யறதுல என் அண்ணன்களுக்கெல்லாம் முன்ன நீதான். இதே மாதிரி நாம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வெளியே விட்டு கொடுக்காம ஒன்னா சந்தோஷமா வளர்ந்து வந்தோமோ, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்மள மாதிரியே வளர்ந்து வரணும். யாரையும் விட்டு கொடுக்கவும் கூடாது, யாரையும் விட்டுட்டும் இருக்க கூடாது. நம்ம கூட்டு குடும்பமே எல்லாத்தையும் பார்த்து வியந்தாங்க. ஆனா அடுத்து நம்மளோட ஜெனரேஷன் அந்த ஒரு கூட்டு குடும்பத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படணும். அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாத்தையுமே வளர்க்கணும். கண்டிப்பா வளர்ப்போம். சரி, நம்மளையே பார்த்துட்டு இருந்தா நம்ம பாப்பா கைப்பிள்ளை நம்ம கூடயே இருக்கா. ஆனா மிச்ச கேங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்கங்கறத மட்டும் பாருங்க.
ஜீவா என்னதான் வாய் பேசினாலும் பாசத்துல ஒண்ணு மிஞ்சின ஆள் யாரும் கிடையாதுடா. எனக்கு புரியுது, பாப்பாக்கு 1 வயசு தான் ஆகுது. இன்னும் 1 மாசத்துல சிந்து அடுத்த குழந்தைய பெத்துக்கிடுவான்னு நினைக்கிற. ஆனா அப்பா திடீர்னு எதிர்பார்க்காம என்னை விட்டு போனதும் அதை தாங்கிக்க முடியல. ஆனா பாப்பா பிறந்ததும் அம்மாவே எனக்கு வந்து பிறந்ததா சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம், அப்பா என் பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப கூட சிந்து உடனே கன்சீவ் ஆனதும் என் சிந்து சொன்ன வார்த்தை, பாப்பாவை உங்க அம்மாவா நினைச்சு இன்னும் நீங்க நாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இனி நமக்கு பிறக்க போறது பையன் தான் பிறப்பா, அதையும் உங்க அப்பாவா நினைச்சுக்கோங்க. சின்ன வயசுல யாரும் பக்கத்துல இல்லாம கஷ்டப்பட்டீங்க. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம். நம்ம குழந்தைங்களும் ஆச்சு, உங்க அப்பா அம்மாவும் நம்ம குழந்தைங்க தான் சிந்து சொன்னா. சிந்து, இப்படி ஒரு மனசு யாருக்காவது வருமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை ஆசைப்பட்டு ரொம்ப பிடிச்சு. ஆனா உன்ன அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா பாத்துக்கிறேனான்னு தெரியல. ஆனா நீ என்ன பாத்துக்கிற, என் தேவை அறிஞ்சு எல்லாத்தையும் பாத்துக்கிற. எந்த அளவுக்கு தனிமையில இருந்து கஷ்டப்பட்டேனோ இப்போ எல்லாரும் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சிந்து. நீ எனக்கு கிடைச்ச வரம் சிந்து. எல்லாத்துக்கும் பாரு. இலா, அவ விளையாண்டது போதும், அப்பா உன்னை கூப்பிடுறாங்க. அம்மா, நான் இப்படியே நிக்கணுமா? இன்னும் விளையாட்டு முடியல. அடியே, நாளைக்கு வந்து விளையாண்டுக்கலாம்டி. டெய்லி இங்க தானே விளையாட வர. காயு அத்தை, இங்க வீட்டுக்கு போங்க, பாப்பா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வருவா. அதவா திரும்ப ஒருக்க கூப்பிட வரணும்டா. பரவாயில்ல அத்தை. பரவாயில்லையா? டேய் மருது மாமா திரும்ப வர மாட்டேன்னு சொல்லுவாரா? அத்தை இப்பவே கூட்டிட்டு போறேன், நாளைக்கு திரும்ப கொண்டு வந்து விடுறேன். மருது மாமாட்ட நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். இல்ல பாப்பா எங்க வீட்ல இருக்கட்டும், நீங்க போங்க காயு அத்தை. என்னம்மா காயு, வீட்டுக்கு போலான்னு நினைச்சியா? ஆமா பெரியமா, ஆனா இவளும் வர மாட்டேங்கிறா. அத உன வேண்டாங்கறான். இருக்கட்டும் காயு, குழந்தைய விளையாண்டுட்டு இருக்கா. இல்ல பெரியமா. இப்ப என்ன, மருது கூப்பிட வர சிரமமா இருக்கு, அவ்வளவுதானே. வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, நான் யாரையாவது கொண்டு வந்து விட சொல்றேன். சரிங்க பெரியமா, அழகாம இருந்தா இங்கே இருன்னு கூட சொல்லிடலாம். எங்க ஓமாவ, நீ இல்லாம ஒரு 2-3 மணி நேரம் நான் இருப்பா, அப்புறம் அம்மாங்க ஆரம்பிச்சிருவா. ஆமா பெரியமா, அதனாலதான் விட்டுட்டு போகவே பயமா இருக்கு. இருக்கட்டும் காயு, நான் பாத்துக்கிறேன். சரி பெரியமா, வசுக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கிளம்புறேன் பெரியமா. நீங்க நான் பாத்துக்கிறேன்டி. சரிங்க பெரியமா. இல்ல அம்மா போயிட்டு வரேன், இங்க இருந்துக்குவியா? நீங்க போங்கம்மா, நான் இங்க விளையாடுறேன். சரிடி. ஏய் குட்டீஸ்களா, கவனமா விளையாடணும், ஓகேவா? டேய் ஆதவா, என்னடா மேல ஏறி நின்னுட்டு இருக்க? தாத்தா, எல்லாத்துக்கும் விளையாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? சரி, பாப்பா தம்பிங்கள கவனமா பாத்துக்கணும். சரிங்க தாத்தா. அக்கா, நம்ம பேரன் பேத்தியெல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன, ஒரே விளையாட்டு தான். இப்ப பாரு, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் இதை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, ஒன்னு அழுகும், ஒன்னு சிரிக்கும், ஒன்னு உருளும், ஒன்னு பெறலும். அப்பா மிந்தி எல்லாம் வீட்டுல இத்தனை பேர் இருக்கும், அதனால ஆளுக்கு பகிர்ந்து வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். ஆனா இப்ப வீட்டுல பாக்குறது எல்லாம் வேலைதான். அக்கா, ஒரு குட்டீஸ் வீட்டுல இருந்தாலேவும் வீட்டு வேலை குறையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுலதான் குட்டீஸ்க்கு தான் நிறைஞ்சு இருக்காங்களே. அத சொல்றா வைரம். சரி, என்ன ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமாக்கா, பசங்க எல்லாம் இனி ஒவ்வொருத்தவங்களா கிளம்பி வருவாங்க. நம்ம எப்பவும் போல முன்ன கூடி போவோம். பசங்களுக்கு இன்னும் வேலையை ஈஸியாக்கிட்டு தாண்டா இருக்கீங்க. ஈஸியாக்குறதுக்காக நாங்க சீக்கிரம் போறோம்க்கா. ஆனா அவங்க எல்லாரும் கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனி எவ்வளவு பல மடங்கு உயர்ந்திருக்கு. அக்கா, இப்பெல்லாம் நம்ம ஃபீல்டுல நம்பர் 1 கம்பெனினா அது நம்ம கம்பெனி தான். டேய், ஆளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதுக்குரிய பலன் கிடைக்கணும்ல. அதெல்லாம் தாராளமா கிடைக்குதுக்கா. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். பிள்ளைகளை தனியா விடாதீங்க, கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சரிங்கக்கா. ஏய், என்னடா இன்னைக்கு கம்முன்னு அமைதியா இருக்கீங்க? தாத்தா கிளம்புனதான் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு வேணும்னு பட்டியல் போடுவீங்க. அக்கா, அதெல்லாம் பட்டியலா அப்பவே கொடுத்தாச்சு. ஓ, அதான் அமைதியா இருக்குதுங்களா? தாத்தா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன்டி தங்கம். தாத்தா, எனக்கும் எல்லாருக்குமே வாங்கிட்டு வரேன். சரியா? சேட்டை பண்ணாம சமத்தா விளையாடணும். அதெல்லாம் விளையாடுவாங்க. சரி, பாத்துக்கோங்க. நாங்க அப்படியே கிளம்பட்டுமா? சரிங்க. மதினி, நீங்க இங்க தானே இருப்பீங்க? நான் குழந்தைங்களை பார்த்துட்டு இங்கதான் இருப்பேன் வைஷு. நீங்க போங்க, ஆளுக்கு உங்க வேலையை பாருங்க. சரிங்க மதினி. என்னங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நாங்க அப்படியே வேலையை பார்க்க கிளம்புறோம். சரி வைஷு, தலா போயிட்டு வரேமா. சரிங்க.
டேய் விழுந்துடாதீங்களா, கவனம். சோபா மேல ஏறி விளையாடுறது பெருசு இல்ல, விழுகாம விளையாடணும், புரிஞ்சதா? அப்பாடா. என்னங்கடா எவனுக்கு பசிக்கல, தூக்கம் வரல. அக்கா என்ன விளையாட்டு தானா? வழக்கம் போலதான், இன்னைக்கு இதுல மாற்றம் கிடையாது. அத சொல்லுங்க, நம்ம வீட்டு குழந்தைங்களை வச்சு ஒரு பால்வாடி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அடியே ஆமாக்கா, இன்னும் சிந்து பிள்ளைங்க ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கணும். இன்னும் பிறந்து கொஞ்சம் தவள ஆரம்பிச்சாச்சு, இன்னும் வீடு களை கட்டும் பாருங்க. அது என்னமோ உண்மைதாண்டி. இந்த குட்டி வாண்டும் பாரு, நடுவுல போய் நின்னுக்கிட்டு அடே வால்ட்ட பாக்குல என்ன இருக்குன்னு பாக்குறடா. அப்படி என் மவன் பெத்த மவனே. மகிழா பாட்டி அவன் என்னன்னே கேட்க மாட்டான், விளையாண்டு முடிச்ச பிறகுதான் நம்மள பாப்பான். ஆமாடி, அப்படியே அவங்க அப்பே மாதிரியே இருக்கான். சரி, காலையில இருந்து இந்த மனுஷன் எங்க போனாரு? யாரு, உன் புருஷனா? ஆமாக்கா, நானும் காலையில இருந்து ஆளை பாக்குறேன், கண்ணுல சிக்கலையே. இந்த ஊருக்கு போன காஞ்சு. என்ன காஞ்சுவா? இல்லடி, ஊருக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். கேள்வி இல்ல. என் புருஷன் ரொம்ப நல்லவன், இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டாரு. இந்த காஞ்சு பின்னாடி போறது, அரண்மனை பின்னாடி போறது கிடையாது, பாத்துக்கோங்க. கிடையாதுன்னா நல்ல விஷயம் தானே. அக்கா, என் புருஷனை பத்தி என்ன நினைச்சீங்க? அவர்லாம் இப்ப ரொம்ப மாறிட்டாரு. பாத்தீங்களா, சொந்தமா ஒரு கடையை வச்சு உக்காந்து இந்த வயசுல உழைச்சி சம்பாத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் என் புருஷன் தங்கம். என் மரகதா எந்த தங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கு? யோ மனுஷா, உன்னை பத்தி தான் ஏன் பேசிட்டு இருப்பேன், வேற யார பத்தி நான் பேச போறேன்? என் புருஷன் எனக்கு தங்கம். ஐயோ மரு, வர வர என்ன ரொம்ப ஓவரா புகழ்ற. என் புருஷன் உழைச்சி சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, பிறகு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? போ மரு. சரி சரி, அத்தான் கடைக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. என்னங்க, மதியம் கரெக்டா 2 மணிக்கு ஷார்ப்பா சாப்பிட வந்துடணும். சாப்பிடாம இருந்தா வயித்துக்கு சேராதுங்க. சரிடி மரு, நம்ம பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோ. அத்தான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. ரொம்ப ஓவராலா இருக்கு. ஒரு பிட்ட போட்டு பாப்போம். யோ ராகவ். வேது சொல்லு வேது. இவர் அப்படியே திருந்திட்டாலும் அப்புறம் உனக்கு வரும்போது என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க காஞ்சு ஊர்ல இருந்து வந்துட்டதா? என்னன்னா காஞ்சுவா? ஊர்ல இருந்து வந்துட்டாளா? ஐயோ காஞ்சு, ஏன் காஞ்சு, உன்னை காணாம தவிச்சு தவிச்சு நொந்து போனேனே காஞ்சு. மரு மரு தவிச்சு போனீரோ? இல்ல மரு, உம்மலாம் நல்ல மனுஷன் நம்பனே பாத்தியா? ஐயோ மரு, நான் எப்பவுமே நல்லவன் தான். நான் உன் அத்தா மரு. நீ அத்தா இல்லையா, இன்னைக்கு செத்தா. ஐயோ, இந்த கிழவி கோர்த்து விட்டுருச்சு. எது உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மரு, இன்னைக்கு நீ மர்கையாதான். ஓரா ராகவ், இனி உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. காஞ்சு, ஏன் காஞ்சு, ஊருக்கு வந்து என் உயிரை எடுக்கிறிய காஞ்சு. உம்மெல்லாம் திருத்த முடியுமாயா? வாங்கு வாங்கு, என் தங்கச்சி கையால 4 அடி வாங்கினதா உமக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா நம்ம அழகாய் பூக்குதே ஃபைனல் எபிசோடு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 433 எபிசோடு. இந்த அளவுக்கு இந்த அழகாய் பூக்குதேவை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் இல்லாம இது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உனக்கென பிறந்தனே தொடர் ஆரம்பிச்சு அது முடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ அதை விட இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன, நம்ம டீம் எல்லாம் மிஸ் பண்றோங்கிற கஷ்டம் இருக்கு, இருந்தாலும் ஒரு தொடரை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை செஞ்சுட்டேங்கும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் ஃப்ரேம்ல இவ்வளவு பேரை நிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாயிடுச்சு. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியலங்க. ஏன்னா இப்பவே மணி 9:45. நான் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன். நேத்து வந்து வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லாட்டி இந்த ஃபைனல் எபிசோடு நேத்தே முடிஞ்சிருக்கும். நேத்து திடீர்னு ஒரு ஊருக்கு போற வேலை, அதனால நேத்து வீடியோ பண்ண முடியலங்க. இன்னைக்கே இன்னும் டைமிங்கா ரொம்ப பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஃப்ரேம்குள்ள கொண்டு வரக்குள்ள போன் ரொம்ப ஹீட் ஆகி ஆப்புக்குள்ள இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த ஃப்ரேம்குள்ள நான் இந்த ஒரு 3 நிமிஷத்தை பேச ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கேன். ஒரு வழியா பேசிக்கிட்டே இருக்கேன். சரி ஓகேங்க, திரும்ப ஆப் எப்ப எக்ஸிட் ஆகுது என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல. அதனால நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அடுத்த நியூ சீரியஸ் பத்தி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அதை நான் இன்னும் என்ன எதுன்னு முடிவு பண்ணவே இல்லைங்க.
ஏன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த அழகாய் பூக்குதேவும் நம்ம முடிச்சிடணும். ஏன்னா கண்ணின்மணியே கம்ப்ளீட் பண்ணாம அதை அப்படியே பாதியிலே விட்ட மாதிரி விட்டுட்டேன். இதையும் கம்ப்ளீட் பண்ணாம விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்ப இந்த ஒரு வாரமா வீடியோ தொடர்ந்து போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அடுத்த சீரியஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன், போஸ்ட் போடுறேன், அப்புறம் டைட்டில் சாங் ரிவீல் பண்றது, அதுக்கப்புறம் வீடியோ டெய்லி போடுறது எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்றேன். ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியல. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்டோரிய நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கமெண்ட்ல வாசுகியோட குழந்தைய பத்தி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் அதோட முடிஞ்சதுங்க. ஒன் டைம் வீடியோல சொல்லியிருப்பேன், திரு வந்து இனிமேல் இதை பத்தியே பேசக்கூடாது, இந்த கான்செப்ட் பத்தியே நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வீடியோல சொல்லி அதை முடிச்சிருப்போம். அதனால அதை பத்தி பேசவே இல்ல, கொண்டு வரல. நம்ம அழகாய் பூக்குதே ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்டிங்கோட நான் இந்த அழகாய் பூக்குதேவை முடிச்சிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்டிங் அழகாய் பூக்குதேல ஆரம்பிச்சு இப்போ எண்டிங் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இந்த ஃபைனல் எபிசோட் வரைக்கும் நம்ம ஸ்டோரி எப்படி இருந்தது, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத சொல்லுங்க. நிறைய நாள் உங்க கமெண்ட்ஸ்க்காகவே நான் வீடியோ பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவா இருந்திருக்கு. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இதுக்கு மேல முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம போனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மிஸ் பண்ணுவேன், ஆனா அடுத்து திரும்பவும் வருவேன். திரும்பவும் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அழகாய் பூக்குதே